Screen தெரியுறதம்மா? Yes, Mata. Okay. So where we stopped here with the Chaturthi Vibhakti. So I just repeat. Chaturthi Vibhakti is Sampradaya. அதாவது நிறைய அதுக்கு we have many things in Chaturthi. When do we use Chaturthi? What are the rules? When do we use Chaturthi? We use Chaturthi சம்பிரதானம் அதான் தான கிரியா. டு கிவ் சம்படி சம்திங். யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா மாதா புத்திராய க்ஷீரம் ததாதி அந்த மாதிரி. அண்ட் ஃபார் வாட் பர்பஸ்? நம்ம இதெல்லாம் பார்த்தோம் இங்க. வைத்தியக ருக்னாய ஔஷதம் யச்சதி. யச்சதி இஸ் ஆல்சோ கிவ் ஒன்லி. ஸோ இதெல்லாமே தீஸ் ஆர் ஆல் திஸ் இஸ் த மெயின் திங். சதுர்த்தியில் ஃபஸ்ட்டு இதுதான் சம்பிரதானம், தானக்கிரியா. யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா வி யூஸ் சதுர்த்தி. தென் வி சா இது பார்த்தோம். ஆஹா, ஞானாய கல்பதாம் அசூயதி, அசூயதி, குரோத குருத்தியதி, துருஹ்யதி, குப்பியதி, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். I think we saw up to this, right? 15th வரைக்கும் பார்த்துருக்கோமா? 12, 13, 14, 15. 15 பார்க்கணும் மாதா. 14 வரைக்கும் பார்த்தோம் நினைக்கிறேன். ஓகே. ஸோ குப்பியத்தி, அதாவது குப்பியத்தி, குருத்தியத்தி, தே ஆர் ஆல் ஃபார் கெட்டிங் ஆங்க்ரி. தென் துருஹ்யதி, துரோகம் பண்ணுறது, சீட்டிங் சம்படி. ஸோ அதுதான் துருஹ்யதி சிஷ்ய குரவே துருஹ்யதி. தென் this 15th one is விக்ரயிக்கः கிராஹகாய druhyati. So guru will become gurave and grahaka will become grahakaya. Chaturthi. So the druhyati is another word which always is used with Chaturthi. Then there is one ruch dhatu. Ruch. Ruch அப்படின்னா அந்த இது டேஸ்ட். இட்ஸ் வெரி டேஸ்டின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? லைக் லைக் பண்ணுறது. அந்த அதாவது ருச்சுனா இட் இஸ் டு லைக். நம்ம ஜென்ரலி அதை டேஸ்டோட நம்ம யூஸ் பண்ணுறோம். மிச்சதாவடையும் யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம மோதகம் கணேஷாய ரோச்சத்தே. இப்போ கணேச பிள்ளையாருக்கு மோதகம் பிடிக்கும். ஸோ ஹீ லைக்ஸ் அப்படின்னு பிள்ளையாருக்குன்னு சொல்லும்போது டேஸ்டாக யூஸ் பண்ணுறோம். பட் இட் இஸ் த ஜென்ரல் மீனிங் இஸ் டு லைக். ஓகே. ரோச்சத்தே. புஷ்பாணி தருணீபியः ரோச்சத்தே. தருணீபியக, தருணின்னா என்ன? இளம் பெண்கள். தருணி, தருணி இஸ் கேர்ள்ஸ். ஓகே. ஸோ யங் கேர்ள்ஸ். புஷ்பாணி அப்போ பூக்கள் பிடிக்கின்றது. ஸோ ஹியர் இட் இஸ் நாட் டேஸ்ட். ஓகே. ஸோ நம்மளுக்கு என்ன பிடிக்கும், ஐ லைக் இட், இட் இஸ் டிசைரபிள் அப்படின்னு இங்கே புக்கில் கொடுத்துருக்கா. எஸ். பட் ரோச்சத்தே அப்படின்னா தமிழில் சொல்லணும்னா பிடிக்கும். ஓகே. யூ லைக் இட். புஷ்பாணி தருணீபியः ரோச்சந்தே. புஷ்பாணி இஸ் தேர், ஸோ ரோச்சந்தே. ரோச்சதே, ரோச்சேதே, ரோச்சந்தே. இட் இஸ் an ஆத்மநேபதி தாத்து. ருச். தென் சம்ஸ்கிருத संस्कृताभ्यासः मह्यं बहु रोचते. मह्यं संस्कृतपठनं, संस्कृताभ्यासः, टू लर्न संस्कृत. मह्यं, मह्यम इज எதோடு சதுர்த்தி?
Which word? Which is the Asmat Shabdam. Pratipadikam for Asmat Mahyam? Shabdam. Yes? Aham moddu. Aham. So Asmat Shabdam. Okay. Aham, Mam, Maya, Mahyam. So Chaturthi Ekavachanam is Mahyam. So Mahyam Bahu Rochate. Mahya Bahu Rochate. So Sanskrit Abhyasaha Rochate. So யாருக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் மஹ்யம் தென் we have another rule நான் ஏற்கனவே இதை சொல்லி கொடுத்துருக்கேன் நமஹ நமஹ ஸ்வஸ்தி ஓகே ஸ்வாஹா ஸ்வதா இதெல்லாம் வரும் ஸ்வாகா அக்னயே ஸ்வாஹா நம்ம அந்த அப்படியே அந்த மாதிரியெல்லாம் நம்ம இது ஆப்லேஷன் போடும் பொழுது ஸோ தீஸ் ஆல் வந்து வில் டேக் த சதுர்த்தி ஸோ குரவே நமஹ நாராயணாய நமஹ அக்னயே நமஹ ஸ்ருத்யை நமஹ ஸ்ருதி இஸ் வேதாஸ் ஸ்ருதி அப்படின்னா வேதங்கள் ஸோ ஸ்ருத்யை நமஹ ஸோ வேதங்களுக்கு நமஸ்காரம் ஓகே தென் there is the other one swasti prajabhya we are telling slokam prajabhya swasti அப்போ ஸ்வஸ்தி அப்படின்னா let all good things happen நல்லதே நடக்கும் பிரஜாபிய தட் இஸ் பிரஜா பிரஜா ஸ்திரீலிங்க சப்தம் சதுர்த்தி பகுவச்சனம் ஓகே சர்வேபிய ஸ்வஸ்தி சிசுபிய ஸ்வஸ்தி அப்புறம் திஸ் இஸ் ஒன் ரூல் ஓகே தெர் ஆர் மெனி ரூல்ஸ் ஒரு முதல்ல என்ன சொன்னோம் சம்பிரதானம் ஜஸ்ட் டு கிவ் சம்படி ஓகே ஸோ அடுத்தது we saw அந்த துருஹ்யதி குப்யதி and all that then rochate that is ruch dhatu then namaha swasti அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து சதுர்த்தி வரணும் then there is one last one is இப்போ நம்ம கிருஹாய இப்போ கமன் அதாவது என்ன சொல்லுவோம்னா கத்தியர்த்தக தாத்துன்னு சொல்லுவோம் மூமெண்ட் அந்த தாத்து வந்து இப்போ the sentence of the 22nd sentence atithayah கிருஹாய ஆகச்சந்து சி இந்த கிருஹாய அப்படிங்கிறது இஸ் சதுர்த்தி கிருஹம் இஸ் த்விதீயா ஓகே ஸோ when we are using gamanakriya that is the action of going we can use either dvitiya or chaturthi is not wrong generally we use dvitiya generally நம்ம என்ன பண்ணுவோம் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கிருஹாய அதிதய கிருஹாய ஆகச்சந்து கோவிந்தக நகரியை கச்சதி நகரத்துக்கு செல்கிறார் ஓகே அப்போ கோவிந்தன் நகரத்துக்கு செல்கிறார் கோவிந்தா கோஸ் டு த சிட்டி நகரி சப்தத்தோடு சதுர்த்தி நகரியை அகம் கிராமாய கச்சாமி ஸோ வி கேன் ஆல்சோ சே அகம் கிராமம் கச்சாமி அகம் கிராமாய கச்சாமி ஸோ ரெண்டு விதமாகவும் சொல்லலாம் ஜென்ரலி வி யூஸ் த த்வித்தியா பட் வி கேன் ஆல்சோ யூஸ் த சதுர்த்தி ஓகே யாருக்காவது டவுட் இருக்கா இதில் கோ ஃபார்வர்ட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் பட் நான் ஒன்றும் பண்ண முடியாதா ஐ கேன் ஒன்லி டீச் யூ யூ ஒன்லி ஹவ் டு ஸ்டடி ராமாய அகாராந்த புல்லிங்க ராமாய ராமேபிய நபும்சகலிங்கத்துலேயும் அதே மாதிரி தான் வரும் வனாய வனேபிய ஃபார் ஆகாராந்த ஸ்திரீலிங்க ரமாயை ரமாபிய ரமாபிய இஸ் பகுவச்சனம் தென் இகாராந்த ஹரி சப்தம் ஹரையே ஹரிபிய மத்தையே ஸ்திரீலிங்கத்தில் மத்தையே மத்திபிய தத்னி दधि दधी दधी शब्दम
தத்னே ததிப்யக. ஈகாராந்த லைக் புல்லிங்கத்தில் ஒன்றும் கொடுக்கல, ஸ்திரீலிங்கத்தில் லேக்கனி. ஓகே, லேக்கன்யை லேக்கனீபியக. உகாராந்த குரு சப்தம் குரவே குருபியக. ஸ்திரீலிங்கம் தேனு சப்தம் தேனுவே தேனுபியக. நபும்சகலிங்கத்தில் மது சப்தம் மதுனே மதுபியக. தென் தகாராந்த பவத் சப்தம் பவதே பவத்பியக. ஸ்திரீலிங்கத்தில் சரித், சரித்னா நதி, அகெயின் வாட்டர், சரித் சரித்பியக. நகாராந்த சாஸ்திரின் சகபாட்டின் அதெல்லாம் வந்ததுன்னா ஸோ சாஸ்திரினே சாஸ்திரிபியக. ஓகே, ஸோ எப்படி வருது, எதுக்கா தகாராந்த நகாராந்தங்கிறனா தே ஆர் ஆல் ஹலந்த சப்தாஸ். ஓகே, அன்னைக்கு கூட நம்ம தகாராந்த பார்த்தோம், அதில் அந்த மாதிரி பவத் சப்தம்ல பவான் பவந்தோ பவந்தக, அந்த மாதிரி அதில் பவத்தே இஸ் த சதுர்த்தி. பவதா திருத்தியா பவத்தே சதுர்த்தி. தென் சர்வநாம சப்தாக தகாராந்த தத் சப்தம் தஸ்மை தேபியக. தென் திஸ் தஸ்யை தாபியக ஸ்திரீலிங்கத்தில், தஸ்மை தேபியக நபும்சகத்தில். ஏத்தத் சப்தம் அதே மாதிரி தான், ஏத்தஸ்மை ஏத்தேபியக एतस्यै एताभ्यः एतस्मै एतेभ्यः. मकारांत किम शब्द कहा चल रहा कस्मै केभ्यः कस्यै काभ्यः कस्मै केभ्यः. देन अस्मत् शब्दम मह्यम अस्मभ्यम. त्रिशृंगेषु दकारांत युष्मद्ल तुभ्यम युष्मभ्यम. Okay, so the rules என்ன சொல்லணும், the doctor gives medicine to whom, யாருக்கு, to the patient, ருக்னாய. Then let the writer write for the paper. Write for what? Paper, பத்திரிகாயை அப்படின்னுட்டு பர்பஸ்க்காக. Then dative, the wealth turns into ego. Turns into what? Into ego, ahankaraya. Okay, then நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த குப்பியத்தி, அப்புறம் வந்து துருஹ்யத்தி, அப்புறம் இன்னொன்று அசூயத்தி. ஆல் தீஸ் தே பிகம் ஜெலஸ். கிங்ஸ் பி ஆங்க்ரி சத்ருப்ய. அப்புறம் அதே குருவே குரவே. தென் லைக்கிங் இஸ் யூஸ்ட், அதான் அதான் ரோச்சத்தே அது. அப்புறம் ஸ்வஸ்தி நமஹ, அப்புறம் அதான் நம்ம சொன்னோம் சல்யூட்டேஷன்ஸ், ஸ்வஸ்தி பிரஜாபிய சொன்னோம். அப்புறம் கோயிங் ஆர் கம்மிங், அதான் கவனக்ரியா இஸ் இட். அந்த ஆக்ஷன் ஆஃப் this going and coming comes at that time, we will be using it. For griham grihaya, both are correct. Okay, so this is regarding the chaturthi vibhakti. ஏதாவது டவுட் இருக்காமா? Is my screen fully shared, ma? ஆமா மாதா. Okay. The next topic in the 7th lesson is upasargaha. So upasarga அப்படின்னு என்ன நம்ம பார்த்தோம், உபசர்கா தாத்து. அதாவது there are 22 words. Okay, they are simply words. They are simply words, but when they are used with dhatu, when they are used with dhatu, they are known as upasargas. They are இங்கிலீஷில் ப்ரிஃபிக்ஸஸ்ன்னு சொல்கிறோம். உபசர்கானா தாத்துக்கு முன்னாடி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு தாத்துக்கும் முன்னாடியும் we can use upasargas. There are totally 22. First we will see what are the 22. pra para apasam anu ava nis nir dus dur vi ang ni adi abhi su ut
prati, pari, api, ati, upa. Yeah, I want somebody to read it. One of you read it. இது உபசர்க்கங்களையா இல்ல சென்டென்ஸையா மட்டும்? இல்ல இல்ல உபசர்கா மட்டும். பானு ரீட் பண்ணட்டுமா? பண்ணுங்க. பிர பரா அப சம் அனு அவ நிஸ் நிர் துஸ் துர் வி ஆங் நீ அதி அபி சு உத் பிரதி பரி அபி அதி உப. தனலட்சுமி மேடம் ரீட் பண்ணுங்க. பிர பரா அப சம் அனு அவ நிஸ் நிர் துஸ் துர் வி ஆங் நீ அதி அபி சு உத் பிரதி பரி அபி அதி உப. ரேவதி மேம். எஸ் மாதா. பிர பரா அப சம் அனு அவ நிஸ் நிர் துஸ் துர் வி ஆங் நீ அபி அதி அபி சு உத் பிரதி பரி அபி அதி உப. Next. I think Sumati ma'am is will be on mute. Okay. It's okay. Lalita ma'am I can see. வேற யார் வந்திருக்காங்கன்னு தெரியல. So Lalita Balaji. yeah. Okay, I know that. Do you want to read? Because ரொம்ப லேட் ஆயிடுது உங்களுக்கு. You'll be disturbing the house. That's why I didn't want to ask you to read. Okay. It's okay. You can mute ma. So pra para apasam anu ava nis nir இப்படி பிரிச்சு படிச்சுட்டா நமக்கு ஈஸியா இருக்கும். pra para apasam anu ava nis nir dus dur vi ang ni adi abisu ut prati pari api ati upa. இப்போ what is upasarga? It is a word which is written in front of the dhatu. தாத்துக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் சாதாரணமா they are 22 பிராகிஷான்னு சொல்லுவோம். ஓகே, அதை நம்ம வேண்டாம். இப்போ நம்ம ஜஸ்ட் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறது இந்த 22ஐயும் இஃப் வி புட் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ தாத்து, ஒரு தாத்துக்கு முன்னாடி போட்டா அப்பதான் அதுக்கு உபசர்க்கம்னு பேரு. ஓகே, தாத்துக்கு முன்னாடி போடலைன்னா அதுக்கு உபசர்க்கம்ங்கிற பேர் கிடையாது. சாதாரணமா ஒரு அவ அப்படின்னு வந்தா, சு அப்படின்னு வந்தானா அதுக்கு உபசர்க்கம்ங்கிற பேர் கிடையாது. வென் இட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ வேர்ப், தாத்துக்கு முன்னாடி இருந்தாதான் தட் கெட்ஸ் அ நேம் ஆஃப் உபசர்க்கா. இப்போ அந்த தாத்துஸ் என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் when we put the upasarga, the meaning of the dhatu will change. பாருங்க, ரொம்ப அழகா கொடுத்துருப்பான். அதுக்கு தான் முதல்ல அங்க போனேன். இப்போ சீதா ஜலம் ஹரதி. ஹரதி is another this for carrying. ஓகே, இப்போ அதே ஹரதி பீமஹ துரியோதனம் பிரஹரதி. பிரஹரதி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அடிக்கிறது வந்துடுறது. சி, ஹரதி ஜலம் ஹரதி, ஹரதி கேரிஸ். ஆனா பிரஹரத்தின்னு வரும்பொழுது ஸ்ட்ரைக்கிங். பாருங்க, அந்த பீமன் துரியோதன கதையால அடிச்சான்னா தட் இஸ் ஸ்ட்ரைக்கிங் சம்படி. பிரஹரதி. சா புண்ணியம் ஆஹரதி. ஸோ கேரிஸ். ஆஹரத்தினா ஷி பிரிங்ஸ், கொண்டு வரா. அவ புண்ணியத்தை கொண்டு வரான்னு சொல்ல முடியாது. தமிழ்ல நம்ம எப்படி சொல்லுவோம்? ஷி பிரிங்ஸ் மெரிட். அவ புண்ணியத்தை சேர்க்கிறான்னு சொல்லலாம். புண்ணியம் பெறுகிறாள். ஓகே, அது மாதிரி ரகுஹு யாகம்
ஆஹரதி, அதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கு. ஒரு யாகம் பண்றா, பர்ஃபார்ம்ஸ். ஸோ ஒன்று புண்ணியம் சேர்க்கறா, புண்ணியம் கொண்டு வரா, புண்ணியம் சேர்க்கறா. இன்னொன்று வந்து ஆஹரதி has got another meaning, பர்ஃபார்ம்ஸ். ஒரு யாகம் பண்றா அப்படின்னா யாகம் ஆஹரதி, யக்யம் ஆஹரதி, இஷ்டிம் யாஹரதி. ராமக ராவணம் சம்ஹரதி. பாருங்க, அந்த சம்முங்கிற உபசர்க்கம் when we put in front of ஹரதி, சம்ஹரதி, ராமா kills ராவணா, சம்ஹாரம் பண்றா நம்ம சொல்றோம் இல்லையா. ஓகே, தென் சர்வே சந்திரிகாயாம் விஹரந்தி. விஹரந்தி இஸ் டு என்ஜாய். ஸோ அப்போ அங்கே பாருங்க, அந்த ஹரதிங்கிறது இங்கே ஒவ்வொரு அந்த விங்கிற உபசர்க்கம் போடும்போது மீனிங் மாறுறது. குருஹு சம்சயம் பரிஹரதி, பரிகாரம் பண்ணுறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அதனால் கிளாரிஃபைஸ். ஓகே, இந்த இடத்துல பரிஹரதிங்கிறது கிளாரிஃபைஸ் த டவுட். டீச்சர் வந்து டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறான்னா பரிஹரதி, பரிகாரம் கரோதி, பரிஹரதி. ஸோ ஒரே ஒரு ஹரதிங்கிற ஒரு வேர்டு எடுத்துட்டு நம்ம வந்து இங்கே வா கொடுத்துருக்கிறது பிரஹரதி, பிர, ஆ, சம், வி, பரி. முன்னாடி இத்தனை உபசர்க்கத்தை யூஸ் பண்ணுறேன். இது வந்து பரஸ்மைபதியில். ஓகே, we can see தாத்து in ஆத்மநேபதி. ஆத்மநேபதியில் சக வர்த்ததே, வர்த்ததேனா இருக்கிறார், வர்த்ததே எக்ஸிஸ்ட்ஸ். காரியக்கிரமः பிரவர்த்ததே, ஒரு காரிய இப்போ நம்ம வர்க்கம் பிரவர்த்ததே, கிளாஸ் போயின்னு இருக்கு, இட்ஸ் கோயிங் ஆன், கோஸ் ஆன். ஏஷः பிரதிநிவர்த்ததே, பிரதி, பிரதி எப்பொழுதுமே வந்து திரும்பி வர்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பிரத்யாகச்சதி அப்படின்னு திரும்பி வருகிறான். ஆகச்சதி, he comes, pratyagachati. I don't know whether it is given here. Okay. Then parango, iyam tishtati, stands. Pratishtate, sa pratishtate. Pratishthatana, go, starts off. கிளம்புறா அப்படின்னு சொல்லுவோம், ஆரம்பிக்கிறது. லோகயானம் ஜனான் நயத்தி, a bus carries people. ஆனால் அதே நயத்தியோட பரி முன்னாடி போடும்போது பரிநயத்தின்னா மேரிங். பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிற ராமக சீதாம் பரிணயத்தி. அடுத்தது வால்மீகி ராமாயணம் பிராம போட்டோன்னா பிரணயத்தி, பிரணயத்தி, பிரா ப்ளஸ் நயத்தி. அந்த இடத்துல ரேஃபா வந்ததுனால த நக்காரா வில் டேக் நத்துவம், அதனால தான் பிரணயத்தி. வால்மீகி கம்போசஸ் த ராமாயணா, கம்போஸ் பண்ணுறாருன்னா எழுதுகிறார். அதே கச்சதி, கம் தாத்து பாருங்க, பாலக கச்சதி, பாய் கோஸ். கஜக ஆகச்சதி, ஆகச்சதி நம்ம எல்லாருக்கும் தெரியும், கம்ஸ். வச்சனம் சங்கச்சதே, சங்கச்சதேனா இட் ஹோல்ட்ஸ் குட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வச்சனம் வந்து சங்கச்சதே, நல்லா இதாக இருக்கு அப்படின்னு சொல்கிறது. அப்புறமா இட் ஹோல்ட்ஸ் குட் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஒரு ஒரு வார்த்தை வந்து கரெக்டாக இருக்குது, இந்த இடத்துல இதை சொல்லியிருக்கேலா, கரெக்டாக தான் சொல்லியிருக்கேள், யூ ஹவ் செட் இட் ரைட்லி, ஸோ இட் ஹோல்ட்ஸ் குட். ஓகே, அப்புறம் வந்து உத்கச்சதி, உத்கச்சதி அப்படின்னா ரைசஸ் அப், ஸோ மேலே வர்றது, அதுதான் உத்கச்சதி. உத்து, உத்து கச்சதி will become உத்கச்சதி. That is due to Sandhi rule. ஜனகः விஸ்வாமித்ரம் பிரத்யுத்கச்சதி. பாருங்க, இப்போ அதே இது ரெண்டெல்லாம் யூஸ் பண்ணுறா, பிரதி, உத்து. ஓகே, 1 minute.
ஒரே ஒரு சின்ன டவுட். சாரி. இப்போ இந்த இடத்துல வந்து there are two things பாருங்க. பிரதி and உத்து. கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. ஐம் ரைட்டிங் வித் மை ஹேண்ட். பிரதி பிளஸ் உத். ஓகே. ஸோ விஸ்வாமித்ரம் பிரத்யுத் கச்சதி. So two upasargas. See, there can be words where there can be two upasargas also. Understood? So, yes, Lalita madam, did you ask me any doubt? ஆமா, என்ன எல்லா உபசர்காவும் எல்லா கொஞ்சம் தாத்தோட யூஸ் லவுடாமா? பண்ண முடியும். எல்லா உபசர்காவும் எல்லா தாத்தோட யூஸ் பண்ண முடியுமா? Yes. Yes. ஓகே. So, 1 minute. I'll just rub this out. Okay. So, எல்லாமே எல்லாத்தோடையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ பாருங்க, இப்போ பாயிண்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்கா. உபசர்கா இஸ் ப்ரிஃபிக்ஸ் டு அ verb. Sometimes the meaning of the root is changed. Then sometimes, this is a very important rule. Sometimes என்ன ஆகும்னா ஆத்மநேபதியிலேருந்து பரஸ்மைபதி போகும், பரஸ்மைபதியிலேருந்து ஆத்மநேபதி போகும். தேர் ஆல் டியூ டு சூத்ராஸ். நம்ம அவ்வளவுலாம் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். பட் தே வில் சேஞ்ச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி திஷ்டதி. திஷ்டதி இஸ் பரஸ்மைபதி. ஸ்தா தாத்து திஷ்டதி தீ வந்திருக்கு. ஆனால் பிரதிஷ்டத்தே பிரா உபசர்க்கம் போடும்பொழுது இட் பிகம்ஸ் அன் ஆத்மநேபதி ரூபம். They say ramate, ram dhatu is an atmanepadi dhatu. Ramate. Viramati. இந்த இடத்துல ஆத்மநேபதி becomes பரஸ்மைபதி. Okay. So more than one prefix, upasarga also can be used. இப்போ கச்சதி, ஆகச்சதி, பிரத்யாகச்சதி. பிரதி plus ஆ plus கச்சதி. So two upasargas are used. பிரதி யூஸ் ஆயிருக்கு, ஆவும் யூஸ் ஆயிருக்கு. ஓகே. Past tenseல இதுதான் we have to be very very careful. Past tenseல வந்து அஹரத், அகச்சத், அகச்சத் கூட வராது. அஹரத் எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஹரத், அஹரத். அப்போ பிரா பிளஸ் அஹரத். இப்போ பிரா பிளஸ் அஹரத் நம்ம என்ன நினச்சிப்போம்? இப்போ கச்சதி, அகச்சத். அப்போ ஆ பிளஸ் கச்சத், பிரா பிளஸ் கச்சத், பிரகச்சத் வரும். பிரா பிளஸ் ஆகச்சத் வில் பி. அப்போ இங்கே அதே மாதிரி பிரஹரதி, பிரா பிளஸ் அஹரத். See, there are two R's coming together. Prala, what is written here? Prala. 1 minute. இப்போ இங்கே என்ன வந்திருக்கு? பிரால வந்து என்ன இருக்கு? இப்பு, பக்காரா, ரேஃபா and ஆ. Correct? Are you clear? Pakara, Yes, Mata. Refa and A. Yeah. These three are there for pra. இப்போ what is starting ஆல? Aharat. So this A and this A, when they come together, two R's when they come to become together,
they become, due to Sandhi rule, which we will study later, A plus A will become A. So, praharat, aharat. So, pra plus aharat. நம்ம வந்து அபஹரத் அப்படின்னு போடக்கூடாது. பிரா பிளஸ் அஹரத் வில் பி ராஹரத். புரியுறதாமா? எல்லாருக்கும் புரியுறதா? புரியுது மேடம், புரியுது. என்னம்மா? புரியுது மேம். லிட்டில் லவுடர்மா. புரியுதுமா. புரியுது மாதா. ஸோ 2 ஆ பக்கத்துல வந்ததுன்னா இட்ஸ் அ சான்ஸ்கிரிட் ரூல் தட் தெர் வில் பி அ சந்தி. சந்தி, சந்தினா ஜங்ஷன். நம்ம சந்திப்புங்கிறோம்ல தமிழ்ல, அது மாதிரி தான் மீட்டிங். அப்ப 2 vowels when they are meeting together, 2 letters, அப்புறமா வியஞ்சனா கூட வரும், அதனால விட்டுருவோம். 2 letters when they are very close to each other, within half a matra, ரொம்ப க்ளோஸா இருக்கு பக்கத்துல பக்கத்துல. பிர பிர அஹரத், பிரஹரத். நீங்க சேர்த்து சொல்லும் பொழுதே எப்படி பிராஹர் பிராஹரத் பிராஹரத் சேர்த்து சொல்லும்போது, ஸோ த ப்ரனன்சியேஷன், நான் பிகினிங்லேருந்தே சொல்லியிருக்கேன், சான்ஸ்கிரிட் இஸ் அ ஹைலி ஃபொனட்டிக் லாங்குவேஜ். எல்லாமே ப்ரனன்சியேஷன் வச்சு தான் இங்கே உச்சாரணம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பேட்டன் பண்ணலை, நம்ம எழுதி இது வரலை. இது குரு கிட்டேருந்து சிஷ்யனுக்கு போய், அவர்கிட்டேருந்து அவருடைய சிஷ்யனுக்கு போய், இது எல்லாமே வாயிலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ த ப்ரனன்சியேஷன் மேட்டர்ஸ் அ லாட். இப்ப பாருங்க, பிரதி ஆ கச்சதி, இங்க பிரதி ஆ கச்சதி. அப்போ பிரதி பிரத்யாகச்சதி பிரத்யாகச்சதி. நீங்க சேர்த்து சொல்லும்போது பிரத்யாகச்சதி பிரத்யாகச்சதி வந்துடுறதா இல்லையா? இப்போ அந்த தீயும் ஆவும் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த ப்ரனன்சியேஷன் மாறும். ஸோ தட் வி வில் சி ஆஃப்டர் உச்சாரண ஸ்தானம் அண்ட் சந்தி வென் வி சி. பட் இப்போதைக்கு என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா, அஹரத் இஸ் லங்லகாரா ஆஃப் ஹரதி. when it comes, when உபசர்கா பிரா comes, ஆ பின்னாடி வந்ததுன்னா அப்போ நம்ம வெறும்ன பிரஹரத்னு சொல்லக்கூடாது. பிரஹரத் இஸ் ராங், இட் ஷுட் பி பிராஹரத். ஓகே, இல்லையா? ஆவ முன்னாடி போடக்கூடாது. இப்போ உபசர்க்கம் எதுக்கு முன்னாடி வரணும்? தாத்துக்கு முன்னாடி வரணும். இப்போ அந்த தாத்து எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி இன் த லகாரா ஃபார்ம். ஸோ ஹரதி இஸ் ஆல்சோ லட்லகாரா, அஹரத் இஸ் லங்லகாரா. ஸோ நீங்க உபசர்காக்கு முன்னாடி ஆவ போட்டுக்கலாமான்னா கூடாது. உபசர்கா should come only in front of the dhatu. Okay? Is it clear? Okay. ஓகே மாதா. Yeah. So, இதெல்லாம் வந்து ஐ திங்க் நீங்க தான் பண்ணணும். இது ஒன் பை ஒன் பண்ணுங்க. We have already done this 2 sentences. Each of you can do. Saha patam patitavan. Te patam patitavantaha. Change into plural. பகுவச்சனம், ஏகவச்சனத்திலேருந்து பகுவச்சனம் போகும். பண்ணுங்க. Alphabetical Start order. பண்ணுங்க. ஆமா, எஸ் ஸ்டார்ட். Example, Saha Patam Patitavan, Te Patam Patitavantaha. Saha Kriditavan, Te Kriditavantaha. Saha Grantalayam Gatavan, Te Grantalayam Gatavantaha. நெக்ஸ்ட். பாலக புஸ்தகம். சாரி மா, am I sharing it? இல்ல மாத்திட்டே. அதான், I don't know.
1 minute. Okay. Can you see now? Yes, yes. பண்ணுங்கம்மா தனலட்சுமி மேடம். மூணாவது சென்டென்ஸ். தனலட்சுமி மேடம், ஆர் யூ தேர்? படிக்கிறேன் மேடம். பாலக புஸ்தகம் நீத்தவான். ம். பானுமதி மேடம், நீங்க செகண்ட் சென்டென்ஸ் என்ன சொன்னேன்? सः ग्रन्थालयं गतवान्. ம். सः ग्रन्थालयं गतवन्तः. Saha also should become bahuvachanamma. Sorry, te. I said te only. Sorry. Te ग्रन्थालयं grantalayam गतवन्तः. गतवन्तः. So ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்ஜெக்டும் பகுவச்சனமா Verb ரெண்டுமே வரும். அடுத்தது நீங்கம்மா, பாலக புஸ்தகம் நீத்தவான். பாலக will become what? பாலாக. பாலாக. நீத்தவான் நீத்தவந்தக. அவ்வளவுதான். சோ பாலாக சொல்லுங்க. பாலாக புஸ்தகம் நீத்தவந்தக. அடுத்தது பாலிகா பலம் பக்ஷிதவதி. பாலிகா ஆகாராந்த ஸ்ரீலிங்கம். பகுவச்சனம் என்னது? சீதா சப்தம் மாதிரி தானேமா? சீதா எப்படி வரும்? சீதாக. சீதாக. அதே மாதிரி பாலிகாக. கீப் இட் இன் யுவர் மைண்ட். பக்ஷிதவதி பக்ஷிதவந்தி. நதி சப்தம் மாதிரி. அது ஈகாராந்தம்மா. நீத்தவான் நீத்தவந்தௌ நீத்தவந்தः. பக்ஷிதவதி நதி சப்தம் எப்படி வரும்? பக்ஷிதவந்தக. இல்ல, வந்தக வராது. வான் வந்தாதான் வந்தக வரும். வத்தி வந்தானா வத்தியக. ஓகே, நதி நத்யோ நத்யக. சப்தா படிங்கோமா, சப்தா படிச்சாதான் வரும் எல்லாருக்கும். நெக்ஸ்ட் ரேவதி மேம். Yes, Mata. नृपः राज्यं रक्षितवान्. नृपाः राज्यं रक्षितवन्तः. रुक्नः औषधं सेवितवान्. रुक्नाः औषधं सेवितवन्तः. अहं चित्रं दृष्टवान्. वयं चित्रं दृष्टवन्तः. ஓகே, அடுத்தது. அகம். இல்ல நீங்க next. Okay, ma'am. Lalita ma'am, do you want to read? अहं पत्रं प्रेषितवान्. वयं पत्रं प्रेषितवन्तः. त्वं पाठं लिखितवान्.
यूयं पाठं लिखितवन्तः त्वं धर्मं पालितवान् यूयं धर्मं पालितवन्तः ம். Change following is in the Okay. singular number. இப்போ இந்த தேர்ட் வானர சென்டென்ஸை பண்ணுங்க லலிதா மேம். சேஞ்ச் இன்டு லலனா சிங்குலர். ललनाः गीतं गीतवत्यः ம். लल ललना ललना गीतं गीतवती ம். கரெக்ட். गीतवती கீதவதி. गीतवती ஆ பானுமதி மேடம் நீங்க வந்து ஃபோர்த் சென்டென்ஸ் பண்ணுங்க. ते वाक्यम् उक्तवन्तः सः वाक्यम् उक्तवान् சஹ उक्तवान् வாக்கியம் उक्तवान् வான். ஓகே. தனலக்ஷ்மி மேடம் ஃபிஃப்த் ஒன் பண்ணுங்க. वयं तथा श्रुतवन्तः ம். अहं तथा ம். ஸ்ருதவந்தகன்னா என்னவா வரும்? श्रुतवान् ஸ்ருதவான். ம். ரேவதி மேடம் செவன்த் ஒன் பண்ணுங்க. 2, 3, 4, 5, 7. ताः அதுதானே சித்திரம் ஆமா. ரச்சிதவத்யः सा சித்திரம் ரச்சிதவதி ம். அதே மாதிரி இதுல வந்து இப்போ தே தர்மம் அபாலயன். அபாலயன் அதை என்ன அதை எப்படி பண்ணுவேன்? அபாலயன் இஸ் லங்லக்கார. இதை வந்து நம்ம தவத்து யூஸ் பண்ணி பண்ணணும். अपालयत् வருமா? இல்ல இல்ல, பாலயன் அபாலயன் இஸ் லங்லக்காரமா. யூ ஹேவ் டு அபாலயத். ரைட். பாருங்க, அசஹ அதாவத். ஓகே, அதாவத். தாவத்தி இஸ் அதாவத். அதை எப்படி எழுதுறோம் நம்ம தவத்தூல? சஹ தாவித்தவான். ஓ இந்த மாதிரி புரியுறதாமா? ம் ஓகே, அபாலயவான் சக இருங்க ஒரு நிமிஷம். பாலித்தவான் பாலயதி இஸ் த பாலித்தவான். தே தர்மம் பாலித்தவான். இல்ல, நான் என்ன சொன்னேன்னா பாலயதி இஸ் த லட்லக்கார. பாலயத்தி லட்சம். ஓகே, அப்போ இங்க வந்துட்டு லங்லக்கார அபாலயன்னு லங்லக்கார இருக்கு. பாலயத்தி பாலயவத்யः பாலயதி plural வருது. So, யா பாலயவத்யः. பாலயித்தவான். புரியுறதாமா? என்ன மகன் பாலயித்தவான். என்ன மகன் இது வந்துமா பாலயத்தின்னு வருது. ஓ நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரியலைன்னா அதோடு லட்லக்காரத்தை போட்டு பாருங்கோ. அப்பாலயன்னு வந்திருக்கு. ஸோ பாலயத்தி லட்லக்காரம். பாலயத்தி, பாலயத்தக, பாலயந்தி. கரெக்டா? அதில் நக்காராவை மட்டும் எடுத்துருங்கோ. ஸோ பாலயித்தவான் அப்படின்னு வரணும். பாலயித்தவான். பாலயித்தவான் ம். ஓகே, தனிகः தனம் அததாத். ததாதி இது இல்லையா? ம். அதுல என்ன தத்தவான், தத்தவான். தத்தவான். ஒரு சின்ன டவுட் ஒரு சின்ன டவுட். ஆ, அது முதல்ல வந்து தே தர்மம் அபாலயன் போட்டிருக்க. தே இஸ் ப்ளூரல் இல்லையா? அதை மாத்த வேண்டாமா? என்னம்மா தே அவ தர்மம் மாத்த சொல்லவே இல்லையே. அந்த சென்டென்ஸோட ஹெட்டிங்க பாருங்க. ஒன்லி த லக்காரா should be changed to தவத்து. ஓகே ஓகே ஓகே. ஓகே பாலயித்தவந்தः தே தர்மம் அபாலயன் பகுவச்சனம்.
தே தர்மம் பாலயித்தவந்த. பாலயித்தவந்தः. புரியுதாமா? ஓகே 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 ஓகே. இப்ப ததாத்து வந்து அததாத்து சிங்குலர், தனிகः தத்தவான். இப்ப தனிகாகான்னு வந்தானா தத்தவந்தः. இஸ் எவ்ரிபடி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? புரிஞ்சுக்கோங்க. அதாவது கத்தவான் அப்படின்னா இங்க என்ன வரும்? லக்காரத்துல அகச்சத். அகச்சத் அப்படிங்கறத கத்தவான்னு மாத்திரம். ஓகே, அததாத்ங்கிறத தத்தவான்னு மாத்திரம். அகணயன் அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. யுவகாஹா, யுவகாஹா இஸ் பகுவச்சனம். சோ அகணயன் இத்தாமன். சோ அகணயன். இப்ப கணயன்னு வந்துடுத்து. சோ கணயத்தி தான் வரும். அதனாலதான் நம்ம கணயித்தவான், கணயித்தவந்தௌ, கணயித்தவந்தக. புரியுதாமா? இதுல யா வந்ததுன்னா அதுலயும் யா வரணும். இப்போ அக்ஷிப்பன். இப்போ 5th சென்டென்ஸ்ல அக்ஷிப்பன். ஓகே, அக்ஷிப்பன். அப்போ எப்படி வரும் அது? ஷிபித்தவான். க்ஷிபித்தவான். ஷிபித்த ஈக்கு மாத்திரம் வரும். ஷிபித்தவான். க்ஷிபித்தவான். வேற கணயன்ல எப்படி வருது? கணயித்தவான். க்ஷிபித்தவான், க்ஷிபித்தவான், க்ஷிபித்தவந்தௌ, க்ஷிபித்தவந்தக. இங்க பாலாகான்னு வந்ததுனால க்ஷிபித்தவந்தகன்னு வரணும். ஓகே, அது மட்டும் மறந்துடாதேங்க. See the subject. சப்ஜெக்ட் வந்து பகுவச்சனமா இருந்தா அந்த தவத்து பிரத்தையும் பகுவச்சனமா தான் இருக்கணும். ஓகே. அது மட்டும் மறந்துடாதேங்க. யுவகாஹா அகணயன் அப்படின்னு இருக்கு. அப்போ யுவகாஹா, துஷ்டாஹா, பாலாஹா, தாஹா, தே, வியாக்ராஹா, தனிகஹன்னு ஒரு இதுதான் அவ சிங்குலர்ல கொடுத்துருக்கா. ஓகே, பகுவச்சனத்துல இருந்ததுன்னா நம்மளும் பகுவச்சனம் வந்தகன்னு போடணும். வெரி ஈஸிமா. இங்க லங்லகாரத்துல நகாரத்துல முடிஞ்சதுன்னா வந்தக தான் போடணும். ஓகே, தகாரத்துல முடிஞ்சதுன்னா வான் போடணும். அப்படி வச்சுக்கோங்க. பகுவச்சனம், ஏகவச்சனம், பகுவச்சனம், அது ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். अपीटयन्क पीटियवन्तः वा? पीडितवन्तः. पीडितवन्तः. அனிந்தன். சொல்லுங்கம்மா தனலட்சுமி மேடம். ஓகே, தனலட்சுமி மேடம் எதை சொல்லணுமா? இல்ல மேடம், கொஞ்சம் புரியல. இல்லம்மா, இது வந்து தவத்து பிரத்தியை நம்ம எப்ப யூஸ் பண்றோம்? லங்லகாரத்துக்கு பதிலா தானே யூஸ் பண்றோம். அது பூத்த காலம் தானே. ஆமா. அப்போ இங்க எல்லாமே பூத்த காலம் கொடுத்துருக்கா, லங்லகாரம் கொடுத்துருக்கா. அபீடயன், அக்ஷிப்பன், அனிந்தன், அத்யஜன், அமாரயன் எல்லாமே லங்லகாரம் கொடுத்துருக்கா. இந்த லங்லகாரத்தை நீங்க தவத்து பிரத்தியை யூஸ் பண்ணி பண்ணுங்கோங்கிற. பாருங்கோ. இப்ப அகச்சத். ஒரு நிமிஷம் இருங்கம்மா. இப்போ அகச்சத். இப்ப அப்பட்டத். பட்டு தாத்து எடுத்துப்போம், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப அப்பட்டத்துங்கிறது லங்லகாரத்துல வருது. இப்ப இது தவத்து பிரத்யய வந்ததுன்னா என்ன வரும்? எப்படி வரணும் அது? தனலட்சுமி மேடம் உங்களை தான் கேக்குறேன். அப்பட்டன். இல்ல இல்ல, இது தவத்து யூஸ் பண்ணுங்கோங்கிற. தவத்து எப்படி யூஸ் பண்ண, என்ன ரூலு? பட்டு பிளஸ் தவத்.
தவத்து. கரெக்டா? தவத்து யூஸ் பண்றோம். இப்ப தவத்து மட்டும்தான் யூஸ் பண்றோம். படத்தவத். படித்தவத்து. கரெக்டா? அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? படித்தவான்னு சொல்றோம். கரெக்டா? படித்தவான் சொல்றோமா? ஆமா. அப்பட்டத்து வந்தானா படித்தவான் சொல்றோம். அப்போ அப்பட்டத், அப்பட்டதான், அப்பட்டன். அப்பட்டன் பகுவச்சனம். அப்போ படித்தவான், படித்தவந்தௌ, படித்தவந்தக. புரியுதாமா? புரியுது. இப்போ லங்லகாரத்துக்கு பதிலாக தான் நம்ம தவத்துவோ யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ பட்டு வந்ததுன்னா அப்பட்டத் லங்லகாரம், படித்தவான் தவத்து பிரத்யயம் யூஸ் பண்ண. புரியுதா? புரியுது. அதே மாதிரி தான் இங்க மிச்சதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். மிச்சதெல்லாம் எதெல்லாம் யூஸ் பண்றோம்? இப்போ அப்பீடயன், அனிந்தன். இப்ப இதை எடுத்துக்கோங்க. தாகா 6வது சென்டென்ஸ். துஷ்டன், துஷ்டான், துஷ்டான். ஓகே. அனிந்தன், தாகா, துஷ்டான், அனிந்தன். அனிந்தன்னா என்னது? நிந்து தாத்து. நிந்து தாத்துவோடு லங்லகாரம் அனிந்தன். இப்ப நிந்து தாத்துவோட தவத்து பிரத்யயம் யூஸ் பண்ணினா என்ன வரும்? நிந்த. ஆ ஆ அப்போ உங்களுக்கு நிந்தித்தவத் அப்படி வரும். ஓ. பட்டித்தவத்து தானே? இப்பதானே ஆஹா. பட்டித்தவான்கிற இல்லையா? அப்போ நிந்தித்தவான், நிந்தித்தவந்தௌ. ஏன்னா இங்க அனிந்தன்னு இருக்கு. அனிந்தன் வந்து பகுவச்சனம். தாகா இஸ் பகுவச்சனம், அனிந்தன் இஸ் பகுவச்சனம். அப்ப என்ன வரும்? அணிந்தவான். ஆஹா. நிந்தவான், நிந்தவந்தௌ, ஆ, நிந்தவந்த. நிந்தித்தவந்தக. அப்போ இங்க வந்து அனிந்தன்கிறத மாத்த சொல்றா தவத்துவோட. அப்போ தாகாங்கிறது பகுவச்சனமா இருக்கிறதுனால நம்ம இங்க நிந்தித்தவந்தகன்னு போடணும். புரியுறதாமா? பகு. ஓகே. இப்போ சா அப்படின்னு இருந்தா என்ன போடுவேல்? அந்த அங்க தாகாங்கிறது சாவோடு பகுவச்சனம். இப்ப சான்னு வந்தானா என்ன போடுவேன்? நிந்தவான். தாகா வந்ததுனால உங்களுக்கு வந்து நிந்தித்தவான், நிந்தித்தவந்தோ, நிந்தித்தவந்தக போடக்கூடாது. சாரி, இட் ஷுட் பி தாகா இஸ் ஸ்திரீலிங்கம். ஓகே. அதனால நம்ம வந்து சான்னு போடும். சா தே தாகா. ஸோ தாகா அனிந்தனுக்கு பதிலா என்ன வரணும்? நிந்தித்தவான் புல்லிங்கத்துல, ஸ்திரீலிங்கத்துல நிந்தித்தவத்தின்னு வரணும். ஆ, நிந்தித்தவன். ஓகே. ஓ. தேனு வந்தா நிந்தித்தவந்தக. இப்ப தாகான்னு வந்ததுனால சாத்தே தாகா. தாகா இஸ் பகுவச்சனம் for ஸ்திரீலிங்கம். So நிந்தித்தவதி, நிந்தித்த வத்யௌ, நிந்தித்த வத்யக. கரெக்ட்? புரியுறதாமா? நீங்க முதல்ல இருக்கிற சப்ஜெக்ட பாருங்கோ. சப்ஜெக்ட் புல்லிங்கமா ஸ்திரீலிங்கமான்னு பாருங்க. புல்லிங்கமா இருந்தானா வான் வரும். ஸ்திரீலிங்கமா இருந்தானா வத்தி வரும். இது ரெண்டை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நிந்தித்தவான், தே நிந்தித்தவான். தா தேங்கிறதுக்கு சக, சக நிந்தித்தவான், தே நிந்தித்தவந்தக, சா நிந்தித்தவதி, தாஹா நிந்தித்தவத்யக. Is everybody clear in this? புரியுறதாமா எல்லாருக்கும்? எஸ் மாதா. ரேவதி மேம் புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ் மாதா. தனலட்சுமி மேம் இப்ப புரியுறதா எப்படி பண்ணணும்னு?
clear. குழப்பிக்காதேங்கோ, ஆமா. சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஆ. சப்ஜெக்ட பாருங்கோ. சப்ஜெக்ட் வந்து புல்லிங்கமா இருந்தானா வான் போடுங்கோ, ஸ்ரீலிங்கமா இருந்தானா வத்தி போடுங்கோ. ஓகே ஓகே, ஓகே ஓகே சோ புரியுது. இப்ப தே அத்யஜன், இப்போ தெஜ்ஜுங்கிற தாத்து. இப்ப இந்த மாதிரி சில irregular தாத்துஸ் வரும்பொழுதுதான் we have to be careful. இப்போ தெஜ்ஜுங்கிற தாத்துக்கு தியக்தவான்னு வரும். ஓகே ஓகே, the ஜகாரா will become இது. அது there are many rules there. அது வெறும்னா தியக்தவான்ங்கிறத மட்டும் படிச்சுக்கோங்க. தியக்தவான், தியக்தவந்தௌ, தியக்தவந்தः. ஸோ தே தியக்தவந்தः. அதே மாதிரி வியாக்ராஹா, அமாரயன். இந்த இடத்துல யா வந்திருக்கு. ஓகே, பசூன் மாரயித்த வந்தக. திரும்ப திரும்ப நான் சொல்றேன். ஓகே புல்லிங்கமா இருந்தானா வான் வந்தௌ வந்தக, ஸ்திரீலிங்கமா இருந்தானா வதி வத்யௌ வத்யக. See the இது what is that? See the subject. கர்த்திருப்பதத்தை பாருங்க. கர்த்திருப்பதம் வந்து என்னவா இருக்கு? கர்த்திருப்பதம் புல்லிங்கமா இருந்தானா வான், ஸ்ரீலிங்கமா இருந்தானா வத்தி. So that is how it goes. ஓகே Okay, so these are 1 minute. I'll just rub out whatever it is. அத அத்யஜனுக்கு என்ன வரும்? தெஜதி, தேஜ், தியாதுல்யா, தாத்துல்யா. ஆமா, தியஜ் தாத்துமா. அப்ப தஜைத்தவந்தகவா? தெக்த, நான் சொன்னேனே அதுதான். that is an irregular, வேற மாதிரி மாறும்னு சொன்னேனே அதான். ஓகே, தக்தவந்த. தியக்தவான். தக்தவான். அமாரயனுக்கு மாரித்த. மாரையனுக்கு மாரித்த, மாரையித்த வந்தக அப்படி வரும். ஏன் வந்திருக்குல்ல. ஓகே, மாரயித்த. கணயித்த மாதிரி மாரயித்த. ஓகே. ஏன்னா இது வந்து உங்களுக்கு நிஜந்தம். அதனால தான் சொன்னேன். there are some things you just take it because I can't tell you now. that is நிஜந்த ரூபம் அது. இப்போ இது வந்து ரொம்ப ஈஸியானது. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். இது வந்து நம்ம எல்லாத்துலேயும் சதுர்த்தி விபக்தி யூஸ் பண்ணும். கஸ்யை, கஸ்மை. கஸ்யைனா சதுர்த்தியோடு ஸ்திரீலிங்கம், கஸ்மைனா புல்லிங்கம், நபும்சகலிங்கம். ஓகே, napumsaka and pullinga, you get the question kasmai, and strilinga you get kasyai. அப்போ காபியக இதெல்லாம் வந்து நம்மளோட ஆன்சர்ஸ்லேயே இருக்கு. லேக்கக கஸ்யை லேக்கம் லிக்கது, லக்ஷ்மிஹி கஸ்யை கஸ்மை அசூயதி, விக்ரைக்கக கஸ்மை துருஹ்யதி, சம்ஸ்கிருத அபியாசः கஸ்மை ரோச்சதே, கோவிந்தः கஸ்யை கச்சதி, புஷ்பாணி காபியः ரோச்சந்தே. So these questions are all answered in your fourth இந்த இதில், இதோ நம்மளோட இதில். லேக்கக பத்திரிகாயை லேக்கம் லிக்கது. அப்புறம் லக்ஷ்மிஹி பண்டிதாய அசூயதி. ஓகே, மோதகம் துப்பியம் புஷ்பாணி தருணீபியः ரோச்சந்தே, சம்ஸ்கிருதாபியாசः மஹ்யம் ரோச்சதே. So these are the questions you have to answer. The answers are already given. So this is another one. Separate the prefix. இது உபதிஷதி.
இது மட்டும் பண்ணிருங்கோ, ஒவ்வொன்றா பண்ணிருங்கோ. With that we will finish. பிரிக்கணும். லலிதா மேடம் ஸ்டார்ட் பண்ணுங்க. उपदिशति उप प्लस दिशति परिहरति परि प्लस हरति प्रभवति प्र प्लस भवति ஓகே, அடுத்தது निर्गच्छतु போதும் போதுமா. ரேவதி மேம் நெக்ஸ்ட் பண்ணுங்க. निर्गच्छतु नी प्लस गच्छतु நிர் தான் உபசர்க்கம். ஓகே, நிர் ஓகே. அப்புறம் நிவர்த்ததே அதுல நீ மட்டும்தான். நீ பிளஸ் வர்த்ததே. அபயுகதே அபயுகதே அபியூஹதே அவ்யூகதே அபி பிளஸ் ஊஹதே. அபி ஓ அபி. ஓகே, ஆலோகதே ஆ பிளஸ் ஆ பிளஸ் லோகத்தே. ஆங்குன்னு வந்திருக்குல்லம்மா ஒண்ணு. ஆங்கு வந்திருக்கு. that ang only is ngakara will go away and a will remain. Okay. ஓ ஆங்கு. Okay, next தனலட்சுமி மேடம் பண்ணுங்க. பிரேஷதே உத்பிரேக்ஷதே. உத் பிரேஷதே. உத் பிளஸ் பிரேக்ஷதே. பரிஷந்தே பரீட்சதே. उत प्लस இது நானே சொல்றேன், சொல்லுங்கம்மா. அந்த உத்பிரேக்ஷத்தை உத் பிளஸ் பிரா பிளஸ் ஈக்ஷதே. ஈக்ஷதே அது வந்து சந்தி வரும்லம்மா. ஓகே, யூ நோ சந்தி, they don't know, yeah, so let them take it as prekshate. ஓகே. We can do it as ut plus pra plus ikshate also. That is only the right way to do. Okay. So a plus e will become a. நீங்க சந்தி படிச்சதுனால உங்களுக்கு தெரியும், அவளுக்கு தெரியாது இல்லையா. இப்போ பரீட்சத்தே, பரீட்சத்தேல ரெண்டு ஈக்ஷத்தே ஒண்ணு இருக்கு, பரி. அப்போ பரி பிளஸ் ஈக்ஷதே. இப்போ இ பிளஸ் இ வில் பிகம் இ. நான் சொன்னேன் இல்லையா, ஆ பிளஸ் ஆ வில் பிகம் ஆ அப்படின்னு. ஞாபகம் இருக்கா முன்னாடி? அத மாதிரி இ பிளஸ் இ வில் பிகம் இ. சோ பரீட்சதே பரீட்சதே ஈக்ஷதே. உபாகரத் ஆகரத் ஆஹரத். உப பிளஸ் ஆஹரத். ஓகே, நெக்ஸ்ட் பானு மேடம் பண்ணுங்க. உல்லங்கதே. ஊல எந்த உபசர்க்கமுமே படிச்ச மாதிரி உத்து அதுதான். அது வந்துமா, they are all sandhis, just take it as it is. உத்து பிளஸ் லங்கதே. ஓகே, உத்து பிளஸ் லங்கதே. ஓகே. பிரத்யாகச் அப்பதே சொல்லி கொடுத்தேள். பிர பிளஸ் பிரதி பிரதி பிளஸ் ஆ பிளஸ் கச்சத். அதான் பிரதி பிளஸ் ஆ பிளஸ் உல்லங்கத்தின அர்த்தம் என்ன? உல்லங்கத்தே வந்து சந்தோ சலிலம் சரிலம். உல்லங்கத்தே I'll just check, ma'am. Okay. I should not give you the wrong artham. 1 minute. Leaping over, amma. Oh, okay. Okay. To pass over, to leap. Langati is to leap. அப்போ உல்லங்கம்னா to leap over something. Yeah. To pass over. Okay. இன்னும் ஒரு சின்ன டவுட். ஒரே ஒரு சின்ன டவுட். அஷ்டாத்தியாயில வந்து பாக்குறச்ச கர்மணி அப்படின்னா பாவ கர்மணியில தானே பார்க்கணும் இல்லையா? ஆமா, பாவ கர்மணி. ஓகே ஓகே.
So I think we stop here.